என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், நான் அவருக்குள்ளே இருக்கிறேன். அப்ப என்னையும் அவரையும் பிரிக்கத்தக்கவன் யார்? வியாகுலமோ, வியாதியோ, படுக்கையோ, சூழ்நிலையோ, பட்டினியோ, பசியோ, வறுமையோ, எவ்வித காரணமா இருந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே போகும் பொழுது பழைய ஒழிந்து போய் எல்லாம் புதிதாயின என்று தேவன் சொல்றார். ஒருவனுக்குள்ளே தேவனுடைய ஆவி இருக்கும் பொழுது அவனுக்குள்ள அசுத்தங்கள் காணப்படாது என்று தேவாவியானவர் சொல்றார். ஒருவனுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்கும் பொழுது நீ மிகுந்த கனிகளை கொடுப்பேன் தேவன் சொல்றார். இதெல்லாம் எங்க போச்சு? இதெல்லாம் ஏன் நமக்குள்ள கிரியை செய்யல? ஏன் நம்ம இன்னும் எழுபாத படிக்க இருக்கிறோம்? ஏன் இன்னும் உட்கார்ந்து எடுத்து நம்ம குந்தி அப்படியே உட்கார்ந்துட்டோம்? எலியா சொல்றாரு, இன்னும் ஏன் நீங்க குந்தி குந்தி நடக்க? உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை பெருசு, வரம் பெருசு. நான் இன்னும் உபவாசிக்கல, 40 நாள் உபவாசம் எடுத்தா தான் எனக்கு வரம் கிடைக்குமா? கிடைக்குமா? உபவாசத்துக்கு வரம் கிடைக்குமா? வேத வாசனை எதுவும் கிடைக்குமா? தேவனுடைய கட்டளையை சரிவர நான் நடந்துக்கிறேன், அதனால இல்லைன்னு சொல்லி உன்னை நீ என்ன பண்ற? வஞ்சித்துக் கொள்ற. உனக்குள்ள ஒரு ஏமாற்றின ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஏமாற்றினவன் உன் கண்களை கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறான். தேவனுடைய முகத்தை தரிசிக்காதபடிக்கு உன் கண்கள் எதையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. வாலிபத்திலே உன் வாலிபரை நினை என்று கர்த்தர் சொல்கிறார். வாலிப பிரயாசத்தை உன் சிருஷ்டிகரை என்ன பண்ணு? நினை. அவர் தர வரையும் நினைக்க கூடாது சொன்னார். வாலிபன் தன் வழியை எதனால ஏன் சொல்றார் தேவன்? இதெல்லாம்